வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ். இப்போ இது என்னன்னு யோசிக்கிறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா இது மேத்தோட அண்டு பட்டன் மாதிரி. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். மேத்லயும் ஆக்ஷன்ஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக். ஃபர்ஸ்ட், மேத்ஸ் அன்சென்ட் பட்டன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தி மெயின் ரூல் AB ஈக்குவல்ஸ் PA ஈக்குவல்ஸ் I. நெக்ஸ்ட், ஒரு இன்வெர்ஸை எப்படி வெரிஃபை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறோம். கொஞ்சம் ப்ரோ டிப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்ப்போம். அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன ரீகேப். ரெடியா? லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு போலாம். மேத்ஸ் அன்சென்ட் பட்டன். மேட்ரிசஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷனை அன்டூ பண்ண முடியும், அதாவது ஒரு கால்குலேஷன்ல டைம்ல பின்னாடி போற மாதிரி, அதை தான் இப்ப பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த சிச்சுவேஷன்ல இருந்திருப்போம் இல்லையா? ஒரு ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டு உடனே ஐயோன்னு தோணும். அப்புறம் வேக வேகமா போய் அன்சென்ட் பட்டனை தேடுவோம். அந்த ஃபீலிங்கை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம டாபிக்கை புரிஞ்சிக்கிறதுக்கு பெர்ஃபெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம டிஜிட்டல் லைஃப்ல எல்லா இடத்துலயும் அன்டூ பட்டன்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப்ல மெசேஜோ அன்சென்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தரை அன்ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட வேர்ல்ட்ல நம்ம அன்டூ பட்டன் தான் ஃபைண்டிங் த இன்வெர்ஸ். இது ஒரு ஆக்ஷனை திரும்ப எடுக்கிறதுக்கு ஈக்குவலான மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட். ஓகே, இந்த அனாலஜில இருந்து இப்ப நம்ம ஒஃபிஷியல் மேத்தமேட்டிக்கல் ரூலுக்கு போவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். இந்த டெஃபினிஷன் தான் இதுக்கு மேல வர எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் ஃபவுண்டேஷன். ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இன்வெர்ஸா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மீட் பண்ணணும். அத ஐன்னு சொல்லுவோம். இதை நீங்க மேட்ரிசஸோட ஒரிஜினல் ஸ்டேட் ஒரு டிஃபால்ட் செட்டிங்னு நினைச்சுக்கலாம். நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல நம்பர் 1 எப்படியோ அதே மாதிரி தான். எந்த நம்பரை 1ஓட மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அதே வேலையை தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மேட்ரிசஸ்க்கு பண்ணுது. ஸோ இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்ககிட்ட ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு, அதே மாதிரி பின்னு இன்னொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சேம் ஆர்டர். ஆனால் என்னன்னா சேம் டைமென்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2x2. இப்போ நீங்கள் அவங்கள மல்டிப்ளை பண்ணும்போது AB அண்ட் BA ரெண்டுமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா வந்துச்சுன்னா அப்போ B தான் ஏயோட இன்வர்ஸ். இதை நம்ம A to the power of -1, அதாவது A இன்வர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இதுதான் நம்ம கோல்டன் ரூல். ஓகே, டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா போலாம். உங்ககிட்ட 2 மேட்ரிசஸ் கொடுத்தா ஒன்னு இன்னொன்னோட இன்வர்ஸான எப்படி ஆக்சுவலா செக் பண்றது? வாங்க ஒரு கிளியர் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, A and B ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிசஸா அண்ட் சேம் ஆர்டர்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸ்டெப் 2, AB ப்ராடக்டா கால்குலேட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, BA ப்ராடக்டா கால்குலேட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், AB அண்ட் BA ரெண்டுமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கான்னு வெரிஃபை பண்ணுங்க. 2 கண்டிஷன்ஸும் மீட் ஆனா மட்டும்தான் அதை இன்வெர்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, வாங்க இந்த எக்ஸாம்பிள போட்டு பார்ப்போம். நம்ம கிட்ட A and Bன்னு 2 2x2 மேட்ரிசஸ் இருக்கு. இப்போ AB கால்குலேட் பண்ணா நம்ம ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணணும். டாப் லெஃப்ட் என்ட்ரிக்கு Aயோட ஃபர்ஸ்ட் ரோ 2,3 அண்ட் Bயோட ஃபர்ஸ்ட் காலம் 2,-1 எடுத்துக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் 2 + 3 டைம்ஸ் -1, அது 4 - 3, ஸோ 1 கிடைக்கும். அடுத்த டாப் ரைட் என்ட்ரி Aயோட ஃபர்ஸ்ட் ரோ, Bயோட செகண்ட் காலம் 2 டைம்ஸ் -3 + 3 டைம்ஸ் 2, அது -6 + 6, ஸோ 0. அதே மாதிரி செகண்ட் ரோக்கு ரிப்பீட் பண்ணா நம்ம கிட்ட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது. பட் நம்ம வேலை இன்னும் முடியல. நம்ம கண்டிப்பா BAவும் கால்குலேட் பண்ணணும். அதை பண்ணும்போதும் நம்ம கிட்ட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வருது. சின்ஸ் AB அண்ட் BA ரெண்டுமே ஐக்கு ஈக்குவலா இருக்கு, இது ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச். ஸோ AB ஈக்குவல்ஸ் BA ஈக்குவல்ஸ் I. ஆனா நம்ம கோல்டன் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும் B தான் Aவோட இன்வர்ஸ் ஆர் B ஈக்குவல்ஸ் A பவர் -1. பாத்தீங்களா, ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். இப்போ வாங்க இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸோட கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். இதை நீங்க ப்ரோ டிப்ஸ் மாதிரி நினைச்சுக்கலாம். ப்ராப்ளம்ஸை இன்னும் ஃபாஸ்டரா சால்வ் பண்ணவும், கான்செப்டை இன்னும் டீப்பா புரிஞ்சிக்கவும் இது ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோ டிப் யூனிக்னஸை பத்தி. இது ரொம்ப சிம்பிள். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு ஒரே ஒரு அன்சென்ட் பட்டன் இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் ஏயோட பியை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது, அண்ட் ஏயோட சியை மல்டிப்ளை பண்ணும்போதும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருதுன்னா பார்க்குறதுக்கு 2 இன்வர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் உண்மையில் பி அண்ட் சி ரெண்டுமே எக்ஸாக்டாக சேம் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வர்ஸ் எப்போவுமே யூனிக். நம்ம செகண்ட் ப்ரோ டிப், த ரிவர்சல் ரூல். இப்போ நீங்க A and B
நீ 2 மேட்ரிசஸை மல்டிப்ளை பண்ணி அந்த என்டையர் ப்ராடக்ட்க்கு இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா அது பி இன்வர்ஸ் மல்டிப்ளைட் பை ஏ இன்வர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆர்டர் எப்படி ஃப்ளிப் ஆகுதுன்னு பாருங்க. அது ஏ இன்வர்ஸ் டைம்ஸ் பி இன்வர்ஸ் கிடையாது, அது பி இன்வர்ஸ் டைம்ஸ் ஏ இன்வர்ஸ். இது நிறைய பேரு மிஸ்டேக் பண்ற ஒரு இடம். இந்த ரிவர்சல் ரூலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீங்க சாக்ஸ் அண்ட் ஷூஸ் போடுறதுன்னு நினைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சாக்ஸ் போடுவீங்க, அப்புறம் ஷூஸ் போடுவீங்க. அந்த ஆக்ஷனை அண்டோ பண்ணணும்னா நீங்க ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷூஸை கலட்டணும், அப்புறம் தான் சாக்ஸை கலட்டணும். பாத்தீங்களா, ஒரிஜினல் ஆக்ஷனோட ஆர்டர் ரிவர்ஸ் ஆகுது. அதே பிரின்சிபல் தான் மேட்ரஸஸ்க்கும். இந்த அனாலஜியை மறந்துடாதீங்க, நிறைய தலைவலியா இது சேவ் பண்ணும். அடுத்த டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே பண்ற கொஞ்சம் காமன் மிஸ்டேக்ஸ். இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். பிகாஸ் இந்த ட்ராப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அதுலயெல்லாம் போய் விழாம இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஒரு ரெக்டாங்குலர் மெட்ரிக்ஸ்க்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது ஸ்கொயரா இல்லாத ஒரு மேட்ரிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2/3 மேட்ரிக்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்சர் என்னன்னா ஒரு பெரிய நோப். கண்டிப்பா முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அந்த மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கணும். இது ஒரு நான் நெகோஷியபிள் ரூல் அண்ட் ரொம்ப காமனான எக்ஸாம் கொஸ்டின் கூட. இன்னும் 2 ட்ராப்ஸ் இருக்கு. ட்ராப் 1, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏபி ஈக்குவல்ஸ் ஐன்னு வந்ததுமே ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுப்பாங்க. அது ஒரு தப்பு. நீங்க பிஏ கூட ஐக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி ஆகணும். 2 கண்டிஷனும் மீட் ஆகணும். ட்ராப் 2, ரிவர்சல் ரூலை தப்பா போடுறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பி இன்வர்ஸ் டைம்ஸ் ஏ இன்வர்ஸ். மாத்தி போட்டுடாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, நம்ம நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம். வாங்க எல்லா பாயிண்ட்ஸும் கிறிஸ்டல் கிளியரா லாக் ஆகிறதுக்கு ஒரு குவிக் சம்மரியோட முடிச்சுக்கலாம். ஸோ ரீகேப் பண்ணணும்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏவோட இன்வர்ஸ், அதாவது ஏ இன்வர்ஸ், அது அந்த மேட்ரிக்ஸோட அன்டூ பட்டன் மாதிரி. ரொம்ப முக்கியமா, இது ஸ்கொயர் மேட்ரிசஸ்க்கு மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம கோல்டன் ரூல் என்னன்னா, ஏபி ஈக்குவல்ஸ் பிஏ ஈக்குவல்ஸ் ஐ. இன்வர்ஸ் எப்பவுமே யுனிக், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒன்று தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி, ஒரு ப்ராடக்ட்க்கு இன்வர்ஸ் எடுக்கும்போது ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணணும், நம்ம சாக்ஸ் அண்ட் ஷூஸ் அனாலஜி மாதிரி. சூப்பர்! இப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா எப்படி உண்டு பண்றதுன்னு தெரியும். இந்த பவர்ஃபுல் டூல் உங்க கையில இருக்கு. இதை வச்சு அடுத்து என்ன மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் இக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி. இதோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப பெருசு, and அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்!